வணக்கம். இந்த வீடியோவில் பைபேக்கை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு கம்பெனி பைபேக் அறிவித்த உடனே நம்ம மக்கள் எல்லாரும் அந்த ஷேரை இம்மிடியேட்டாக வாங்கிடுவாங்க. அந்த ஷேரில் உள்ள பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்ன, அந்த பைபேக் அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்களா இல்லை அது டெண்டர் ஆஃபரில் பை பண்ணுறாங்களா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனுமே பார்க்காம இம்மிடியேட்டாக பை பண்ணிடுவோம். ஆஃப்டர் பை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் பைபேக் முடிஞ்ச பிறகு நல்லா ட்ராப் ஆகிடும். அப்புறம் அந்த லாஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் லாஸை புக் பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ணிட்டு வருவோம். பைபேக்கில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி 100% என்ன வாங்குறோமோ அதை கம்பெனி பை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வாங்குவோம். ஆனால் கம்பெனி அந்த பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோ பேசிஸில் தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ அதை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த பைபேக் ஏன் கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக கம்பெனியோட ஸ்டாக் அண்டர் வேல்யூ அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாங்க அப்படின்னா யூஸ்வலாக அந்த பைபேக்கை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதே சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் மூலியமாக நம்மளுக்கு சப்போஸ் அந்த அவங்களோட மணியை பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பைபேக் மூலியமாக பண்ணுற கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயம் யாராவது இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அதை ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் இவங்க முன்னாடியே மார்க்கெட்டில் பைபேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பைபேக் ரீசன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பைபேக் இப்போ ரீசெண்டாக நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்கதா யோசித்து அவங்க இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட்லேருந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட்லேருந்து எடுத்து அந்த ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. இந்த பைபேக்கில் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட் இருக்குது. ஓப்பன் மார்க்கெட் பைபேக், ஃபிக்ஸ்டு பிரைஸ் டெண்டர் ஆஃபர், அடுத்து டச் ஆக்ஷன் டெண்டர் ஆஃபர், அடுத்து டைரக்ட் நெகோசியேஷன். இதில் ஃபஸ்ட்டு 2 மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்க ஷேரை நேரடியாக மார்க்கெட்டில் எடுத்து பை பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் அவங்க பை பண்ணிடுவாங்க. ஆனால் பை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ப்ரைஸாக அந்த ஷேர் என்ன ரேஞ்சில் வாங்குவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே அதை அவங்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பிஎஸ்சிக்கோ என்எஸ்சிக்கோ கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அண்ட் டேட்டை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு ப்ரீமியமில் இருக்கும். ஸோ இது 2வது வகையான மெத்தடு. 3வது பார்த்தீங்கன்னா டச் ஆக்ஷன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவலாக ஷேர் ஹோல்டரை எந்த ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி அவங்க பிட் பண்ணணுமோ அதை பிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் 3rd மெத்தடு. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ரீசெண்டாக ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் நெகோசியேஷன். அது நேரடியாக அவங்க அதிகமான ஷேர் வச்சுருக்க ஷேர் ஹோல்டர்ட்டையோ இல்லை மற்றவங்கள்ட்ட நேரடியாக நெகோஷியேட் பண்ணி ஷேரை பை பண்ணிடுவாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு 2 மெத்தடை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஸ்டாக் பைபேக். அவங்க கம்பெனி டைரெக்டாக மார்க்கெட்லேருந்து பை பண்ணிடணும் நம்ம சொன்ன மாதிரி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட புரோக்கர் டைரெக்டாக மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமில் நடக்கும். ஏன்னா ஒரே நாளில் அவங்களால அந்த கம்ப்ளீட் பைபேக்கை கிரியேட் பண்ணிட முடியாது. அதுக்கான சப்ளை இருக்காது. ஸோ இவங்க டிமாண்ட் இவங்க கிரியேட் பண்ணால் கூட அதுக்கான சப்ளை இல்லாததுனால அவங்க இம்மிடியேட்டாக ஒரே நாளில் பை பண்ணிட மாட்டாங்க. அப்படி பை பண்ணும் பட்சத்தில் அந்த ப்ரைஸ் ஒரே நாளில் மிகப்பெரிய ஹைக்கு போயிடும். அதே சமயம் அவங்களோட பைபேக்கை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவங்க லாங் டேர்ம் தான் அதை பைபேக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பைபேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் இஷ்யூ எதுவும் இல்லை. அதனால இவங்க எப்பெல்லாம் பைபேக் இவங்க முடிச்சிட்டாங்களோ அதே சமயம் இவங்க கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா கூட அதை அவங்க எந்த டயத்துலையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக என்ன மார்க்கெட்டில் ப்ரைஸ் இருக்கோ அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஷேரை பை பண்ணிக்கலாம். எந்த அடிஷ்னல் ப்ரீமியமும் அந்த கம்பெனி பே பண்ண தேவை. இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் டிமாண்டை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சப்ளை ஒரு ஷார்ட் செல்லிங்கோ அந்த மாதிரி வர சப்ளை குறையும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல்ல அரௌண்ட் 180 or 175 ருபீஸ் இருக்கும்போது அந்த ஓப்பன் மார்க்கெட் ஸ்டாக் பைபேக் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்சாங்க. அப்படி அறிவிக்கும் போது அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் பர் ஷேர் இருந்தது. அப்படி இருந்ததுனால இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 221 ருபீஸ் அதை டச் பண்ணிருச்சு. இப்போ நியரில் அது அரௌண்ட் 10% பிலோவில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஏன்னா எப்பெல்லாம் வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் அந்த ப்ரோக்கரேஜ் மூலம் அவங்க பை பண்ணி அந்த ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நியர் டேர்மில் நீங்கள் ஹெச்பிசிஎல்ல பார்த்தீங்கன்னா வித் பாசிட்டிவ் பயாஸ் வந்து நீங்கள் ஈவன் இன்ட்ராடே வந்து பை சைடு போகலாம். எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் கரெக்ட் ஆகுதோ ப்ரைஸை வந்து சேஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரியல் ரைஸ் கிடையாது. அவங்க வந்து இம்மிடியேட்டாக பை பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ எப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனி பை பண்ணும்போது நீங்களும் பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ஐடியா தான். ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உள்ள கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் மேட்டர். இது வந்து நாட் ஓன்லி ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கு, அதே சமயம் வந்து ஃபிக்ஸ்டு டெண்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரால் ஷேர் ஹோல்டிங்கிற மேஜர் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதை ஹெச்பிசிஎல்ல பார்க்கும்போது 10% வந்து ஓவராலாக அவங்க வச்சிருக்க ஷேர் ஹோல்டிங்லேருந்து 10% அரௌண்ட் 11 crore ஷேர் வந்து அவங்க பை பண்ண போகிறாங்க. அப்படி ஓப்பன் மார்க்கெட்டில் 10 to 11 crore ஷேர் பை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கில் வந்து ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணணும், நம்மளை மாதிரி ஷேர் வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டயத்தில் தான் நம்ம செல் பண்ணணும். நம்மள்டேருந்து வந்து ஷேர் அவங்க நேரடியாக வாங்க மாட்டாங்க, நம்ம மார்க்கெட்டில் தான் செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணணும் அப்படின்னா 250 rupeesனா 250 rupeesல நம்ம செல் பண்ண முடியாது. அந்த ப்ரைஸ் வந்து 250 வந்ததுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன ரேஞ்சில் செல் பண்ணணுமோ அதை வந்து மார்க்கெட்டில் மட்டும் தான் செல் பண்ணணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அவங்க டிமாண்டை கிரியேட் பண்ணி ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் டெண்டர் ஆஃபர் அப்படிங்கிறது செகண்ட் மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த என்எம்டிசியில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட்லையும் இது வந்து இருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டையும் ப்ரைஸையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை தாண்டி ஒரு ப்ரீமியம் கொடுத்து தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்லேயே வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிடும். அதே சமயம் இது யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க மட்டும் அந்த ஷேரை வந்து செல் பண்ணுறதுக்கு பிட் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் இவங்க முடிச்சிடணும். இந்த லாங் டேர்மில் இவங்க கன்டினியூ பண்ண முடியாது. இப்போ நார்மல் ஷேர் ஹோல்டராக இருக்க நம்ம இப்போ இந்த நியூஸ் வந்து கம்பெனிலேருந்து வந்த பிறகு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்து பைபேக்கில் பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஸ்டாக் பைபேக்கில் வந்து எந்த அளவுக்கு அவங்க கம்பெனி ப்ரீமியம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் 20 to 30% அப்படி அப்படின்னா நம்ம வந்து இமிடியேட்டாக பை பண்ணலாம். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நல்ல பர்சன்டேஜாக ஓவரால் ஷேர் ஹோல்டிங்கில் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஷேர் வந்து நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அதிகமான டிமாண்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். சப்போஸ் 1% 2% அப்படின்னு சொன்னால் அது மேஜர் ப்ரைஸ் ரைஸை கொடுக்காது. அதனால அந்த நியூஸை கேட்டுட்டு ஓப்பன் மார்க்கெட் ஸ்டாக் பைபேக்காக இருந்தாலும் நம்ம என்ட்ரி பண்ண தேவையில்லை. இதே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் டெண்டர் ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30% ப்ரீமியம் தரதா சொல்லுவாங்க. நீங்கள் ஷேரை வாங்கிட்டு ரியலாக நீங்கள் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்கும். அதாவது 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் தான் நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கும். 90 ஷேர் உங்களால் விற்கவே முடியாது. அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டு உங்களுக்கு மேபி 1 or 2% கூட சில டைம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓவரால் பர்சன்டேஜாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது லேட்டர் பைபேக் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து 10 or 20% கீழே விழுந்தது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய லாஸாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் டெண்டர் ஆஃபரில் என்ன மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அளவுக்கு ப்ரீமியமில் இருக்குங்கிறது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஷேர் ஹோல்டிங் எந்த இதில் இருக்கோ அவங்களுக்கு தான் மினிமம் அதிகமான அந்த பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோ வர்றதுக்கு லாஜிக்காக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இஏஎல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அரௌண்ட் 17% வச்சுருக்காங்க ஓவரால் ஷேர் ஹோல்டிங்கில். 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி வச்சுருக்காங்க. ரிமைனிங் மட்டும்தான் வந்து அந்த எஃப்ஐஐ டிஐ வச்சுருக்காங்க. அப்படி நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 10% தான் வருது. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஐ டிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வருது. ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த 10% அப்படின்னு சொல்கிறது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்காது. ஸோ அதனால நீங்கள் அந்த பேலன்ஸ் பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோவை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அவங்க அறிவிக்கிறாங்க, ஸோ அதனால ஃபியூச்சரில் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகுமா, அந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் பைபேக்கில் என்ட்ரி பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் பைபேக்கில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து அந்த பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோவை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை லாங் டேர்மாக நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் பை பண்ணி அதை பைபேக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்து பைபேக்கில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.